வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நான் வந்து லைன் தான் பாருங்கள், லைன் கட்டி வாகனங்கள் நின்று தான் வந்து பெட்ரோல் நிலையங்களில் வந்து பெட்ரோல் அடிக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைய நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது. இதுலேயே வந்து லைனில் நின்று தான் அடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது பாருங்கள். வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பைக் நிற்கிது. மற்றது ஆட்டோக்களும் வந்து நாங்கள் கூடுதலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வானம் தான் நின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் நிலையங்களில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வரிசை வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்து யாழ்ப்பாணத்தில் பாருங்க. இந்த பாருங்க, லைன் கட்டி நிற்கணும். இங்கே பாருங்க, அப்படியே சுத்த வர லைனில் நின்று தான் வந்து இந்த இருக்கு. இந்த பெட்ரோல் சைடில் பெட்ரோலே இல்லை. வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் போய் நிற்கிறோம்னா யாழ்ப்பாண நகரத்தில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து இந்த பெட்ரோல் வழங்குனர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போயணும்னு சொன்ன காரணத்தினால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து தட்டுப்பாடா என்ன நடக்குது யாழ்ப்பாணத்தில்? பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? பெட்ரோல் இருக்கா? எந்தெந்த பெட்ரோல் செட்டில் இங்கே பெட்ரோல் இருக்குன்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். முக்கியமாக இப்போ வந்து யாழ்ப்பாணம் கஸ்தூரியர் வீதியில் நிற்கிறோம். பார்த்தாலும் தெரியும் பாருங்கள், க்ரௌடு ஆகி தான் நிற்கிது. ஆனால் அந்த பகுதியில் வந்து மோட்டர் சைக்கிள்கள் எல்லாமே வந்து நான் இப்போ அந்த பகுதி வீடியோ இதில் இணைக்கிறேன் பாருங்கள். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் எல்லாமே வந்து க்ரௌடாக இருக்குது. ஓகே, இந்த காணொலியில் நாங்கள் அதுக்கு முன்னுக்கே இருக்கிற பெட்ரோல் செல்லில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. அங்கே வந்து க்ரௌடும் இல்லை, ஒன்றுமே பெட்ரோல் இல்லையாண்டு இப்போ பூட்டிய நிலைமையில் அந்த பெட்ரோல் நிரப்பு நிலையம் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கேருந்து திருநெல்வேலி யாழ்ப்பாணம் என்ன நிலைமையில் இருக்குன்னா இந்த வீடியோவில் காட்டிக்கிறேன். பாப்போம் ப்ரோவில், வாங்க முழுமையான வீடியோக்களை போகலாம். வந்து இப்படி வந்து மக்கள் வந்து லைனில் ரெண்டு தான் வந்து பெட்ரோல் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், சனத்தை பாருங்கள். இப்போ வந்து லைனில் ரெண்டு பெட்ரோல் அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னு சொன்னால் சில பெட்ரோல் செட்டுகளில் பெட்ரோலே இல்லை. சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பெட்ரோல் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், லைனில் ரெண்டு பெட்ரோல் அடிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பெட்ரோல் செட்டுகளில் வந்து பார்த்தா பெட்ரோலே இல்லைன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்குமான பெட்ரோல் செட்டுகளில் பெட்ரோல் அடிக்கிற நிலையங்களில் வந்து பெட்ரோல் இருக்கா, இந்த மாதிரியான நிலவரம் இருக்கின்றது நான் காட்ட போகிறேன். சிக்னல் விழுந்துட்டு அப்படி எடுக்கும். இப்போ நாங்கள் திருநெல்வேலி சந்தி, யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தியில் நிற்கிற மக்களே. திருநெல்வேலி பெட்ரோல் செட்டில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பைக் ரெண்டு தான் பெட்ரோல் அடிக்கிறாங்க. இப்போ அடுத்த பெட்ரோல் செட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் இல்லையென்று போட்டிருக்கிறாங்க. வாங்க இப்போ இப்படி இருக்கிற நிலைமையை பார்ப்போம். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இரவில் இருந்து நேற்றைய தினத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் வழங்குனர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் எடுத்து விற்பனை செய்கிற இந்த பெட்ரோல் செட் உரிமையாளர்கள் வந்து ஒரு புறக்கணிப்பு ஒன்று செஞ்சால் தங்களுக்கான சரியான பெட்ரோலுக்கு வந்து ஊதியம் கிடைக்கிற இல்லையென்று அதை வந்து நிவர்த்தி செஞ்சு தர சொல்லி வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது வேலை தவிர்ப்பு போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தவையல். அப்படி இருந்தும் இப்போ வந்து பெட்ரோல் செட்டுகளில் ஒரு சில பெட்ரோலாக மக்கள் அதிகமாக நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா சில பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ அடுத்த பெட்ரோல் செட், இப்போ வந்து பரமேஸ்வரா சந்தியில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். பரமேஸ்வரா சந்தியில் இருக்கிற பெட்ரோல் செட்டில் வந்து எப்படியான நிலைமை இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதின்னு சொன்னால் பலாலி வீதி. அப்பா இது ஒன்று போகிறார் மகளை, பலாலி வீதியில் போய் கொண்டிருக்கிறோம். சரிதானே? இப்போ பாருங்கள், இப்போ பலாலி வீதி எஸ்வி முருகேஸ்ன்ற பெட்ரோல் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து லைனில் நின்று தான் அடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து லைனில் நின்று தான் வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பைக் நிற்கிது. மற்றது ஆட்டோக்களும் வந்து இப்போ இது வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பலாலி வீதியில் இருக்கிற எஸ்வி முருகேஸ்ன்ற பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம். பாருங்கள், இந்த பலாலி வீதியில் இருக்கிற பெட்ரோல் செட்டின நிலைமை வந்து இப்போ இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது சரியான நிலைமை இல்லை. இப்போ எங்களுக்கு பின்னிக்கே வந்து பைக்குகள் வந்துட்டுது. நாங்களும் இப்போ பெட்ரோல் அடிக்க தான் வந்திருக்கிறோம். இங்கே புதுசாக எங்களுக்கு கொண்டு திறந்து காணும். ஆமாம், காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஸும் விற்பனை செய்கிறாங்க பாருங்க, லிட்ரோ கேஸ். பாருங்கள், லைன் காட்டி தான் நிற்கிறேன் மக்கள், லைன் காட்டி தான் படிக்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கள்கிட்ட பெட்ரோல் செட்டுக்கு நாங்கள் பெட்ரோல் அடிக்க போகிறோம். திடீரெண்டு வந்து வாகனங்கள் கூடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வாகனம் தான் நின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீரெண்டு அதிகமாக வந்துட்டு டாக்கண்டு. நாங்கள் 1500 போதுமான அளவு இருக்கா இதில்? இல்லை, போன இல்லை, போதுமான அளவு இருக்கா பெட்ரோல் இருக்கா? போதுமான அளவு அடித்து முடியும். ஸ்ட்ரைக் முடியலையா? ஸ்ட்ரைக் நடந்து கொண்டான் இருக்காம், இன்னும் முடியலையாம். இங்கே பாருங்க, திடீரென்று பார்த்தா இதில் வாகனங்கள் வந்து கூடிய நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பலாலி ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் செட், எங்கள்கிட்ட எஸ்வி முருகேஸ். இப்போ வந்து என்ன ஸ்ட்ரைக் முடியலையாமா, ஆனால் வேண்டிய அளவு பெட்ரோல் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 1500 அடிக்கணும்னு சொல்ல 1500 அடித்து விட்டவங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் 3 பம்புலையும் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பாருங்கள் எஸ்பி முருகேசன் பெட்ரோல் செட்டில். இப்போ இப்படி நாங்கள் எங்கே போய் காட்ட போகிறோம்? யாழ்ப்பாணம் போவோம். என்ன யாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கிற பெட்ரோல் செட்டுகள் எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள் உறவுகளை. பெட்ரோல் அடிக்க உங்களுக்கு என்ன எவ்வளோ அடிக்கணும்னு கேட்டவங்களா? பெட்ரோல் அடிக்க கேட்டாங்க. எவ்வளோ அடிக்கொண்டு கேட்கல, எவ்வளோ அடிக்கொண்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் 1500 ரூபாய்க்கு அடிங்க கொண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கலாம்னு சொன்னோம். ஒரு கணக்கண்டி இல்லை மற்றது நான் கேட்டேன் தட்டுப்பாடு உண்டு. தட்டுப்பாடு அப்படி என்ன மாதிரி இல்லை, பெட்ரோல் வரும். அந்த ஸ்டெக்குன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்களாம், அதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடித்த வரட்டே நாங்கள் கேட்டுருக்குறோம். கால் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ரம்பாண்ட யூனிவர்சிட்டி, ரம்பாண்ட ஹஸ்பண்ட் கட்டின யூனிவர்சிட்டி. இதுதான் பெரும் ரகலையுமே நடந்ததுன்னு ரம்பா தமன்னா எல்லாம் வந்து பெரும் நிகழ்ச்சி வச்சது. இப்போ நான் பலாளி வீதியால் போய் கொண்டிருக்கிற முறையில் இப்போ நான் யாழ்ப்பாண பெட்ரோல் நிலையங்கள், யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இருக்க பெட்ரோல் செட்டுகள் எப்படியா நிலைமை இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டான்லி வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். ஹீல்ஸில் பாருங்கள், வாகனங்களை மட்டும் பாருங்கள், வாகன பார்க்கிங்கை மட்டும் பாருங்கள் எப்படி க்ரௌடாக இருக்குண்டு. அப்பா வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. ஃபுல் க்ரௌட், பார்க்கிங் வந்து ஃபுல் க்ரௌடில் இருக்குது. இன்றைக்கி தான் இந்த கீல்ஸ் வந்திருந்தவங்க. மறக்காமல் எல்லாரும் ஒரு தடவை வந்து இந்த கீல்ஸை வந்திருக்க விஜயம் செய்யணுமன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களே. சரி தானே? இங்கே பாருங்கள் எப்போல வாகனம் நிற்கிதுன்னு பாருங்கள். கஸ்டமருக்கு நீ குறைவே இல்லை. என்ன இல்லை பிரியாணி கடை திறந்த மாதிரி இல்லைப்பா, க்ரௌடு வந்து நிற்கிது. என்ன ஆனால் உண்மையில் இந்த மக்கள் வந்து விரும்புகிறது இப்போத்த மக்கள் வந்து விரும்புகிறது என்னென்னு பார்த்தா ஆடம்பரத்தை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆடம்பரம் கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிற ரிச்சாக இருக்கிறத தான் விரும்புகிறாங்க. அதனால் இப்போ வந்து கீல்ஸ் வந்தது யாழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்ன்ட்டு நான் சொல்கிறேன். உண்மையில் கீல்ஸ் வந்தது எனக்கு சந்தோஷம்ன்ட்டு நான் சொல்கிறேன். அதனால் வந்து எங்கள் மக்களுக்கும் சந்தோஷம்தான். இந்த கீல்ஸ் பற்றிய முழுமையான வீடியோ வந்து இந்த ஜெஃப்னா ரஜித் யூடியூப் சேனத்தில் வந்து போட்டிருக்கிறேன். அதோட இஸ்டல் தமிழ் பிளாக் ஜோடி தளத்துலேயும் போட்டிருக்கேன். இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக போய் உள்ளுக்குள்ள எல்லாம் போய் எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். போய் மறக்காமல் பாருங்கள் உறவுகளை. பார்த்துட்டு ஒரு தரமாச்சு கீல்ஸை வந்து விஜயம் செய்திங்க. இப்போ நாங்கள் ஸ்டான்லி வீதியால் போய் கொண்டு இருக்கோம். இதான் நாங்கள் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி. இதில் வந்து 2 பெட்ரோல் செட்டுகள் இருக்குது. எரிபொருள் நிரப்பு நிலையம் 2 இருக்குது. இதில் அந்த 2 எரிபொருள் நிரப்பு நிலையத்திலையும் இப்போ வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஒரு பெட்ரோல் நிலையம் இருக்குது. இது வந்து தனியார் பெட்ரோல் செட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இல்லை. இங்கே பாருங்கள், இதில் வந்து பெட்ரோல் இல்லை. தனியார் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் இல்லை. சரிதானே? பெட்ரோல் இல்லை ஐயா. பாருங்கள், இதில் வந்து பெட்ரோல் இல்லை. சரிதானே? இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இருக்குது. ஆனால் க்ரௌடண்டாக வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிலங்க இங்கே பாருங்கள், இது வந்து தனியார் பெட்ரோல், இது வந்து கோஆப்ரேட்டிவ் பெட்ரோல் செட்டு. ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் இருக்குது. ஆனால் பாருங்கள் லைனில் வாகனங்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா பக்கத்தாலும் லைனில் நின்று தான் இந்த பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், என்னென்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை. இங்கே வந்து இடங்க போகும். இது வந்து இப்போ டீசலும் இருக்குண்ணே, டீசலும் அடிக்கிறாங்க. அங்கே அந்த பகுதியால் வந்து ஆட்டோக்கள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து லைன் போடுது பாருங்கள். இங்கே பாருங்க, ஆட்டோக்கள் எல்லாம் லைன் போடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே பெட்ரோலுக்கு யாழ்ப்பாணம் முற்றவழி பிரதேசத்தில் இருக்கிற பெட்ரோல் நிலையத்தில் பாருங்கள், இங்கே வந்து பெட்ரோல் கொடுக்குறாங்க. ஆனால் சனம் வந்து லைனில் நிற்கிறத தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த பாருங்கள் லைன் கட்டி நிற்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே சுத்த வர லைனில் நின்று தான் வந்து இந்த முற்றவழியில் வந்து பெட்ரோல் கொடுக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் நிலையங்களில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வரிசை வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்து யாழ்ப்பாணத்தில் உணரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பண்ண சுற்றுவட்டத்துலேருந்து இப்போ யாழ்ப்பாணம் பழைய போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற பெட்ரோல் நிலையங்கள் வந்து எப்படி இயங்குது, அங்கேருந்து பெட்ரோல் இருக்கா என்று அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா வீதி. பாருங்க, இந்த கோயில் உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இதான் வந்து எங்கள்ட துறையப்பா விளையாட்டுறங்கு. பாருங்கள் எப்படி இருக்குங்கண்ணா, யாழ்ப்பாணம் அழகாக இருக்கா. பெனையை பாருங்கள், அப்பா எல்லாம் நல்லா பெனைக்கெல்லாம் நல்லா சட்டை சீவி குளிப்பாட்டி விட்டுருக்கிற மாதிரி கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, அப்போ அப்படி இருக்குதாங்கண்ணா இப்போ புது போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து மாநகரசபை கட்டடம் பாருங்கள், இன்னுமே வந்து கட்டி முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது மாநகரசபை கட்டடம். இப்போ இப்படியே நாங்கள் யாழ் நகரத்துக்குள்ளே இருக்கிற 2 பெட்ரோல் நிலையங்கள், இது வந்து அங்கே வந்து இந்த மாதிரியான நிலவரம் இருக்குன்றதை தான் காட்ட போகிறோம். யாழ்ப்பாணத்தை பாருங்கள், வீடியோவில் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. சரி வாங்க உறவுகளே பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த பெட்ரோல் செல்லில் பெட்ரோலே இல்லை, வெறிச்சோடிய நிலைமையில் தான் இந்த பெட்ரோல் நிலையம் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரோல் செல்லில் வந்து பெட்ரோலே இல்லை. ஆனால் கஸ்தூரியர் வீதி சரியா, யாழ்ப்பாண நகக்கடப்பேலின்னு சொல்கிறது அதுக்குள்ளே தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம்.
இந்த கிரவுடு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ற நிலைமையில தான் இருக்குது பாருங்கள். லைன் வந்து இங்கே வரைக்கும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். இங்கே இருந்து லைன் தான் பாருங்கள். லைன் காட்டி வாகனங்கள் நின்று தான் வந்து பெட்ரோல் நிலையங்களில் வந்து பெட்ரோல் அடிக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைய நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். சரியா, பெட்ரோல் செட்டுகளில் வந்து இப்படி தான் இருக்குது. டீசல்கள் இருந்தாலும் சரி பெட்ரோல் இருந்தாலும் சரி கிரவுடாக தான் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கூட இங்கே லைன் கட்டி நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் லைன் கட்டி தான் நிற்கிது வாகனங்கள். ஓகே உறவுகளே, இப்படி தான் இருக்குங்கிற நிலைமை. நீங்கள் இது பற்றிய கருத்துக்களை